இன்னைக்கு நியூஸ் பேப்பர் பாத்தியாடி? ஒரு காமெடி நடந்து போச்சுடி. அப்படியே நாங்க காமெடி நடந்து போச்சு. அதாவது ஒரு நியூஸ் பேப்பர்ல ஒரு நியூஸ் படிச்சேன்டி. அதுல உத்தரப்பிரதேசத்துல ஒரு கல்யாணம் நடந்திருக்கு. அந்த கல்யாணத்துல மணமகன் என்ன பண்ணிருக்கிறான், கல்யாணத்தை நிப்பாட்டாண்டி. ஐயோ, இவ்வளவு கொடுமைக்காரனா அவன்? என்ன இப்படி சொல்றீங்க? என்னங்க ஆச்சு? அதாவது கல்யாண மண்டபத்துல அவங்க சொந்தக்காரங்களுக்கு சாப்பாடு போடும்போது சப்பாத்தி எடுத்துட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சாடி. அந்த கோவத்துல சப்புன்னு கல்யாணத்தை நிப்பாட்டிருக்கான் அந்த மாவன். என்ன ஒரு கொடுமைக்காரன் பாத்துக்கடி. அட கூறுகட்ட குக்கர் வையா, இதுக்கெல்லாமாடா கல்யாணத்தை நிப்பாட்டுவான்? அப்புறம் என்ன ஆச்சுங்க? அப்புறம் என்ன ஆச்சு? பொண்ணு வீட்டுக்காரங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்துக்கிறாங்க. வரதட்சணையா கொடுத்த 1.5 லட்சம் ரூபாயா கொடு, 7 லட்சம் ரூபாய் கல்யாணத்துக்கு செலவு பண்ணா 7 லட்சம் ரூபாயா கொடு அப்படின்னு எல்லாத்தையும் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் நடந்துச்சு. ஐயோ செலவுட்டி, இதுக்காக நீ இப்படி அழுகுறா? ஐயோ அழாதடி அழாதடி. ஐயோ பெரிய ஊரு போடா சட்டி, இதுக்கு நான் ஏன்டா அழுகுறேன்? இத மாதிரி ஒரு சான்ஸ் என் கல்யாணத்துல நடந்துருந்தா நான் நிம்மதியா இருந்திருப்பேன்டா சப்பான் மண்டையா. அடி பாவி பாத்திரவத்தி, உன்னை கல்யாணம் பண்ணிட்டு நான் படுற இம்சை தாங்காம நீ இப்படி வர சொல்றியா? பாத்துக்கிறேன். நாளைக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் உனக்கு நான் அனுப்புறேன்டி. அனுப்புடா அரமண்டா வாயா. முன்ன டைவர்ஸ் நோட்டீஸுக்கு ஸ்பெல்லிங் எழுதிட்டு இங்கேருந்து கிளம்புடா குண்டா சட்டி. சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா என்ன சரியா படிக்க வைக்காம போனதுனால என்ன எவ்வளவு கொடுமைப்படுத்துற நீனு. ஸ்பெல்லிங் கேட்டு என்ன சாவடிக்கிறல. கத்துக்கிறேன். நாளைக்கு போய் ஸ்கூல்ல சேர்ந்து நான் படிக்கிறேன் பாரு. அட அரமண்டா வாயா, இந்த வயசுல எந்த ஸ்கூல்லடா உன்னை சேர்ப்பாங்க? இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம வளர்ந்துருக்கியாடா அடுப்படி அடுமண்டையா.